நடிகர் விஷால் சுந்தர் சி இயக்கத்தில் நடித்த மதகராஜா திரைப்படம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பின்பாகத்தான் தற்போது பொங்கலை முன்னிட்டு வெளியானது. அதற்கு முன்பாக அந்த மதகராஜா படம் குறித்து செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நடிகர் விஷால் கை நடுங்கியபடி அவர் மேடையில் பேசியது மிகப்பெரிய பேசுப் பொருளானது. இந்த விஷாலின் அந்த உடல்நல குறைவு குறித்து யூடியூப் சேனல்கள் சில பேர் வந்துட்டு அவருடைய இந்த நிலைமைக்கு காரணம் மதுவுக்கும் அடிமையானதுதான் என்பது போன்ற சில முரண்பாடான தவறுதலான விஷயங்களை தொடர்ந்து அவர்கள் பதிவு செய்து வந்திருந்தனர். இது குறித்து நடிகர் சங்கம் மூலமாக நாசர் அவர்கள் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு ஒன்று கொடுத்திருந்தார். அதாவது இது போன்ற தவறான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் அந்த உடல்நலம் குறித்து அவருக்கு அந்த சர்ச்சை எழுந்த நிலையில் 2 நாட்களில் மருத்துவமனை தொடர்பாகவும் ஒரு அறிக்கையானது வெளியானது. இருப்பினும் இது போன்ற தவறுதலான விஷயங்களை அவர் மீது அவதூறு பரப்புவது போல் இந்த மாதிரியான செயல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுமாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறிய நிலையில்தான் அவதூறு பரப்புதல் மற்றும் தொலைத்தொடர்பு சட்டம் ஆகிய உள்ளிட்ட ஒரு 3 பிரிவுகளின் கீழ் வழக்கானது பதிவு செய்து சம்பந்தப்பட்ட யூடியூப் மற்றும் அந்த யூடியூபர்களிடம் விசாரணை நடத்த தேனாம்பேட்டை போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள்.